அனைவருக்கும் அன்பான இனிய காலை நேர வணக்கத்தை ஆஸ்திரேலியா சிட்னியிலிருந்து தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி. இன்று ஒரு அருமையான ஒரு நாள், மே மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சிட்னியில் தமிழ் கலை மற்றும் பண்பாட்டுக் கழகம் பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கும் இந்த சிட்னியில் சித்திரை திருவிழா என்ற நிகழ்வு 14வது ஆண்டாக சிறப்பாக நடைபெற ஆரம்பமாகி இருக்கிறது. வாருங்கள், உள்ளுக்கு போய் பார்க்கலாம். இன்றைய நாள் ஒரு பொன்னான நாள், அருமையான ஒரு நாள், சிறப்பாக காணப்படுகிறது. அருமையான ஒரு காலநிலை கூட இன்றைய நாள் வளமை போன்று இங்கு மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நாள் முழுக்க தமிழர்களின் கொண்டாட்டமாக தமிழ் கலை மற்றும் பண்பாட்டுக் கழகம் சிட்னியில் சித்திரை திருவிழா மிகவும் சிறப்பாக. நான் இப்பொழுது அனகன் பாபு அவர்களும் வருகை தந்திருக்கிறார். வணக்கம் வணக்கம் அனகன் பாபு. வணக்கம் அனகன் பாபு ஐயா அவர்கள்தான் இந்த நிகழ்வை கடந்த 14 ஆண்டு காலமாக சிறப்பாக நடாத்தி வருபவர். அந்த வகையிலே வாருங்கள், உள்ளுக்கு போய் பார்க்கலாம். மக்கள் வருகை தந்து கொண்டிருக்கும் காட்சி. வாருங்கள், உள்ளுக்கு போய் பார்ப்போம். இது நாங்கள் இப்போ நிற்கிற இடம் ஸ்டான்ஹோப் கார்டன்ஸ் என்று சொல்லி தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழும் இந்த பகுதி. அதிலே உள்ள ஒரு கவுன்சில் இண்டோர் ஆடிட்டோரியம் உண்டு. வாருங்கள், உள்ளுக்கு சென்று பார்க்கலாம். இப்பொழுது அனகன் பாபு ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் நாயகன் என்று சொல்லலாம். உண்மையிலேயே பாராட்டுகள் ஐயா. கடந்த 14 ஆண்டுகளாக நான் முதல் ஆண்டிலிருந்து ஒரு ஆண்டும் தவறாமல் வந்து கொண்டிருக்கிறேன். சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். சொல்லுங்கள், இந்த முறையான ஆண்டை பற்றி சொல்லுங்கள். வணக்கம் வணக்கம். ஸ்ரீயை பற்றி முதல் சொல்லணும். ஏனென்றால் ஸ்ரீமாரி ஆட்களுடைய உந்துதலின் பேர்ல தான் இந்த 14 ஆண்டுகள் வரை வந்திருக்கு என்றால் அது நம்முடைய ஸ்ரீமாரி ஆட்களுடைய உந்துதலும் சப்போர்ட்டும் தான். ஏனென்றால் இந்த தமிழ் கலை மற்றும் பண்பாட்டுக் கழகம் 2011ஆம் ஆண்டு துவக்கப்பட்டு முதல் விழாவாக, முத்திரை விழாவாக 2012ஆம் ஆண்டு இந்த விழாவை துவக்கினோம். கேசலில் லோயர் ஷோ கிரவுண்ட்ல தொடங்கி அங்கே 2 வருஷம் நடத்திட்டு, அப்புறம் ரோஸில் ரேஸ் கோர்ஸ்ல ஒரு 4 வருஷம் நடத்திட்டு, அப்புறம் எல்லாருக்கும் நல்ல சரியான இடமாக தேர்வு செய்து இந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட இது 14வது ஆண்டாக நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் கிராமியத்தை மையமாக வைத்து நடத்துற விழா. உண்மையாக அதில் ஒரு பாராட்டுகள். எனக்கு தெரிந்ததில் ஆஸ்திரேலியா சிட்னி மாநகரில் முதல் இந்த சித்திரை திருவிழா என்ற ஒரு கன்செப்ட் இதை நீங்கள் ஆரம்பித்து, சிட்னி ஆஸ்திரேலியா என்றதை காட்டிலும் நாங்க 2012 ஆரம்பிச்ச பிறகு இன்னைக்கு சிட்னி ஆஸ்திரேலியா மற்ற மாநிலங்கள் மட்டும் கிடையாது, இது உலகெங்கிலும் சித்திரை திருவிழா என்பது மிக மிக பிரபலமாக. ஏனென்றால் சித்திரை திருவிழா என்பது மதுரையில் மையமாக வைத்து மதுரை நகரிலே அப்பேற்பட்ட விழாவானது இந்த உலகெங்கிலும் இந்த சித்திரை திருவிழாவாக தமிழ் புத்தாண்டை மக்கள் கொண்டாடுகின்றார்கள் என்றால் நிச்சயமாக எங்களுடைய முன்னெடுப்பு பல பேர் அதை ஆமோதித்து அதை எடுத்துக்கொள்கின்றார்கள் என்றால் அது தமிழ் கலை மற்றும் பண்பாட்டுக் கழகத்தினுடைய பெருமையாகவே கருதுகின்றோம். உண்மையிலேயே பாராட்டுகள் ஐயா. நீங்கள் எவ்வாறு, நான் சில இடங்கள் வியப்பதுண்டு, அனகன் பாபு எவ்வாறு இதை 14 ஆண்டுகளாக அடுத்த வருஷம் 12 ஒவ்வொரு வருடமும் அந்த கிராமிய கலையை, தமிழ் மக்களுடைய அந்த கிராமிய கலையை சிட்னியில் எல்லோருக்கும் குழந்தைகள் வாங்க எல்லாரும் வந்திருக்காங்க பாருங்க. கிராமிய நாயகர்கள் நம்ம செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி அவர்கள் எல்லாத்துக்கும் உங்களை மகிழ்விக்க தயாராக இருக்கின்றார்கள். அதே மாதிரி நம்மளுடைய வேலுவாசான், பத்மஸ்ரீ வேலுவாசான் வந்திருக்காரு. அவர் பறை இசையில பத்மஸ்ரீ வாங்கின முதல் கலைஞன் அவர் வந்திருக்கின்றாரு. நம்ம சூப்பர் சிங்கர் நிக்கில், டைட்டில் வின்னர் நிக்கில் வந்திருக்காரு. அதே மாதிரி கரகாட்டம் மரக்காட்டம் புகழ் கலைமாமணி கோவிந்தராஜ், அனுஷா ஸ்ரீ. சோ இப்ப எல்லாரும் இங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீ. நாங்க அதை விட நீங்கள் கடந்த ஆண்டுகள் கூட கலைஞர் குப்புசாமி அவர்களை கூட்டியிருந்தீர்கள். புஷ்பவனம் குப்புசாமி அவர்களோட தான் இந்த சிட்னியில் சித்திரை திருவிழா ஆரம்பமாகி அன்னைக்கு இருந்து இவ்வளவு பாப்புலராக இருக்கின்றது என்றால் அது கலைமாமணி டாக்டர் புஷ்பவனம் குப்புசாமி மற்றும் அனிதா குப்புசாமி அவர்களுடைய ஆரம்பிப்பு. ஏனென்றால் அந்த தமிழ் கிராமிய கலைகள்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக புஷ்பவனம் குப்புசாமி ஐயா, அனிதா குப்புசாமி அம்மா அவர்களை மறக்க முடியாது.
இருக்கிறது. அவர்கள் வந்து ஆரம்பித்து வைத்த விழா இன்று இவ்வளவு தூரம் வளர்ந்து அவ்வளவு தூரம் வருது உங்களுடைய ஆதரவுகளாக. அதாவது ஆஸ்திரேலியா வாழ், சிட்னி வாழ் தமிழர், இன்னைக்கு வந்து நம்ம உலங்காங்கில இருந்து கூட நிறைய பேர் நிர்வாகிகள் வந்திருக்காங்க. பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் வந்துகிட்டே இருக்கிறாங்க, எல்லாம் களை கட்டிக்கிட்டே இருக்கு. எல்லாரும் வியப்பதுண்டு அனகன் பாபு. இது எப்படி அனகன் பாபு ஐயா அவர்களால் இயலுமாகின்றது இங்கன்னு சொல்லி எல்லாம் உங்களுடைய வந்து எத்தனை பேர் இருந்தாலும் உங்களுடைய மக்கள் எப்பவுமே கேட்பாங்க, அடுத்த வருஷம் சிட்னியில் சித்திரை திருவிழாவில் யாருன்னு கேட்பார்கள். அந்த அளவுக்கு வந்து சிட்னியில் சித்திரை திருவிழா வந்து மக்களிடையே பெரிய வரவேற்பை பெற்று இன்று வெற்றி அடைந்து உங்களுடைய ஆதரவோடு நடந்துகிட்டு இருக்கு. ஸ்ரீ, உங்களை போன்றோர், சிட்னி மக்கள், தமிழ் ஆர்வலர்கள், கலை ஆர்வலர்கள் இவர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக இன்னும் நிச்சயமாக ஸ்ரீ பேசுவோம். வாங்க, ஆரம்பிச்சது எல்லாரும் பேசுவோம், மீண்டும் பேசுவோம் ஸ்ரீ. நீங்க அப்படியே எல்லா பக்கம் ஸ்டால்ஸ் படுக்க போங்க, நான் வரேன். நன்றி 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 நன்றி. உண்மையிலேயே அனகன் பாபு அவர்கள் பாருங்கள் ஓடி திரிகிறார், சில்ல போட்டின கால் மாதிரி அப்படியே ஓடி திரிகிறார். மிகவும் ஒரு சிறப்பாக இந்த நிகழ்வை நடாத்தி கொண்டிருக்கிறார். 14 ஆண்டு காலமாக. நாங்கள் முதலில் வெளிப்புற படப்பிடிப்பு செய்வோம். வெளிப்புறத்தில் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துக் கொள்வோம். அதன் பின்பு உள்ளுக்கு. வணக்கம் வணக்கம், எப்படி நீங்கள் சொல்லுங்க. ஆமா, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஆமா, நாங்களும் அவருடைய 14 ஆண்டுகளும் வந்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா ஒவ்வொரு ஆண்டும் வித்தியாசமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு கலக்கலா ஒரு பிரம்மாண்டமா நடக்க போகுதுன்னு நினைக்கிறோம். மக்கள் எல்லாம் இப்பதான் திரளாக வந்து கொண்டிருக்கிறார்கள். சோ ஆரம்பிச்ச உடனே எல்லாம் வந்துடுவாங்க, எல்லாம் அங்கங்க இருக்காங்க. ஆரம்பிக்கும் போது எல்லாரும் கூட்டமா வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கீங்க. ஆரம்பத்துல இருந்து இருக்கிறீங்க. ஆமா, நான் ஆரம்பத்துல இருந்து இருக்கேன். நான் தமிழ் கலை மற்றும் பண்பாட்டு கழகம் ஆரம்பித்ததுல இருந்து நானும் இந்த கமிட்டிலயும் இருந்துட்டு இருக்கேன். என் பேரு சுமதி. இப்போ நான் வைஸ் பிரசிடென்டா இருக்கேன். அண்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ நம்ம தமிழை நம்ம தானே வளர்க்கணும், அதனால அப்படி பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால மறக்காம எல்லாரும் அதே மாதிரி பண்ணுங்க. இன்னும் நிறைய குரூப் வேணும் டீமுக்கு, இன்னும் நல்லா எடுத்து செய்ய, பெரும்பாலும் நல்லா இதை கொண்டு போனதுக்கு எங்களுக்கு நிறைய சுமதி. நானும் முதல் வருடத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன். சிறப்பாக நீங்களும் ஒரு குழு அங்கத்தவராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். நன்றி, வாழ்த்துக்களமா. ரொம்ப நன்றி நன்றி. இவர் பல ஆக்டிவான மெம்பர்ஸ்னு சொல்லாமல் அவங்க வந்து பாருங்க, இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக இப்பொழுது நான் காட்டிக் கொண்டிருப்பது வெளிப்புறத்தில் கடைகள் போட்டிருக்கிறாங்க, ஸ்டோல்னு சொல்வார்கள். ரைட், தமிழ் கடைகள் நிறைய போட்டிருக்கு. இங்கே பாருங்க, ஹவுஸ் ஆஃப் பிரியாணி போட்டிருக்கிறாங்க. சென்னை ஜஸ்ட் டு ஜேர்னி என்று சொல்லி ஒரு கம்பெனி போட்டுக்கிறாங்க. இங்கே பக்கம் இன்னும் ஒரு நிறுவனம், பிரீமியம் நேச்சுரல்ஸ் ஒரு நிறுவனம். இங்கே பிள்ளைகள் வந்து சின்ன பிள்ளைகளோட வாராக்களுக்கு விளையாடக்கூடிய மாதிரி ஒரு ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கு. இவ்வாறாக பல்வேறு சம்பவங்கள். இங்கே பாருங்க, பக்கத்தில் ஒரு அருமையான ஒரு மண்டபம் கூட. இந்த நிலம் வந்து சொல்றது ஸ்டாண்ட் அப் கார்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய இடம். அருமையான ஒரு இடம். வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம். சில நேரங்களில் இந்த நல்ல தமிழ் சோதனைகள் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. இதில் ஆபரணங்கள் விற்கக்கூடிய கடைகள் இருக்கு. இதில் என்ன இருக்கு? செயல்பாடுகள். தனித்துவ தமிழ் பெண்கள் ஒன்றியம். வணக்கம். தமிழ் பெண்கள் ஒன்றியம் இருக்கு. இயக்குங்கள் இன்னும் ஒன்று இருக்கு. நான் எல்லாத்தையும் பிற இன்னும் ஒரு பதிவில் டீட்டெயில்ஸாக போடுவோம். வணக்கம் வணக்கம். ஜஸ்ட் ஃபார் $1. என்ன சாமான் இது சொல்லுவீங்களா? என்னன்னு சொல்லுவீங்களா உங்களோட ஸ்டோன்? இது வந்து போலா கேப்ஸ்னா வெப்சைட் அதெல்லாம் டெவலப் பண்றாங்க. திலீப் உமாகாந்தன் அவங்க வருவாங்க. So we are having a lucky draw. இன்னைக்கு $1 தான். They can take anything if they are lucky. நன்றி நன்றி அம்மா. நன்றி. ஆமா, அதாவது நிறைய ஸ்டால்ஸ் போட்டுக்கிறாங்க. அப்புறம் பாருங்க. ஆமாம், பாருங்க, கெட் வெப்சைட் என்னும் ஒரு விஷயம். இதில் இன்னும் ஒரு நிறுவனம் போட்டுக்கிறாங்க, ஆர்கானிக் மந்த்ரா என்ற நிறுவனம். அப்புறம் பாருங்க,
நாள் முழுக்க தமிழர்களின் கொண்டாட்டமாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டயபெட்டிஸ் அவேர்னஸ் வைத்தியர்கள் செய்யும் இந்த சேவை பிளட் டெஸ்ட் ஏதாவது செய்யக்கூடியதாக இருக்கு. வாருங்கள் அப்படியே பார்த்து கொண்டு போவோம். தொடர்ந்து பிள்ளைகள் நடனம் ஆடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அனுரத்துட ப்ரோக்ராம் நடக்கிறது. வாங்குகிறார்கள், இங்கே வந்து கொள்ளலாம். அவ்வாறு பல்வேறு கவுன்சிலர் நிற்கிறார் பெஞ்சமின். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வாழ்த்துக்கள். சொல்லுங்க, நீங்க தொடர்ந்து இந்த சிட்னி தமிழ் கலை பண்பாட்டு கழகம் 14 ஆண்டுகளாக you are here always. I can see that one. Always. You are the best dancer. Yeah. Best dancer in all of Western Sydney. With full of energy. Beautiful. Okay. I'm looking forward to your dancing. Yeah. I think you are councillor now. Blacktown City Council, yes. Blacktown City Council. I'm here in my capacity as the honorary CEO of the Twin Baby Legal Center in stall number 3. Right. Stall number 3, தெரியுதா? ஆமா ஆமா. So அங்கதான் நான் இருக்கேன். நான் சந்திக்கிறேன். வாங்க. நன்றி. இவ்வாறாக பல சிறப்பான இன்னும் ஆரம்பமாகவில்லை. இப்பொழுது பல ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அப்படியே போய் பார்த்துட்டு இருக்கலாம். பார்க்கக்கூடிய இருக்கிறது. இப்பொழுது நேரம் சரியாக 11 மணி 12 நிமிடங்கள். பார்வையாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் கூட தங்களுடைய இந்த தோலை போட்டிருக்கிறார்கள். கூறுங்களையா, உண்மையிலே இன்று மிகவும் சந்தோஷமான ஒரு நாள். கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த விழா பற்றி உங்களுடைய அபிப்பிராயம், அதாவது 14 ஆண்டுகளாக எல்லோரும் சேர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய கருத்து சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஸ்ரீ. வருஷந்தோறும் உங்களோட சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி. தமிழ் கலை மற்றும் பண்பாட்டு கழகம் வெற்றிகரமாக 14 ஆண்டுகளாக சிட்னியில் சித்திரை திருவிழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு வரோம். ஒவ்வொரு ஆண்டும் நம்ம தாய்நாட்டிலேருந்து நாட்டுப்புற கலைஞர்களை கூட்டு வந்து, மக்கள் இசை பாடல்களை கூட்டு வந்து நம்ம சிட்னி வாழ் தமிழ் மக்களுக்கு நம்ம கிராமிய கலைகளையும் நம்மளோட பண்பாடையும் சொல்லிட்டு வரோம். எப்பவுமே இது வந்து ஒரு குடும்ப விழா. குடும்பத்தோட நீங்க குழந்தைங்களோட வரலாம். காலைல 10 மணிலேருந்து 6 மணி வரையும் எல்லாருக்கும் கிராமிய கலைகள், வெளியே வந்து உணவு வகைகள், பழைய பசங்களுக்கு விளையாடுறதுக்கு எல்லாமே இருக்கு. வருஷம் ஒரு சிட்னியில் ஒரு முத்திரையான திருவிழா. இந்த திருவிழாவில் தான் நீங்கள் வந்து நம்ம ஊர் கிராமிய கலை, மண்மனம், கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் எல்லாம் பார்க்கலாம். கரையாட்டம் பார்க்கலாம். எல்லாரும் வாங்க. தமிழ் கலை மற்றும் பண்பாட்டு கழகம் சார்பாக உங்களை வாங்கன்னு வரவேற்கிறோம். இம்முறை யாருடைய நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது? இந்த முறை நம்ம மக்கள் இசை பாடகர்கள் செந்தில் கணேஷ் மற்றும் ராஜலட்சுமி அவங்க வந்திருக்காங்க. அவங்க பற்றி நம்ம சிட்னி மக்களுக்கு நல்லா தெரியும். அவங்களோட பாட்டு எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் நம்ம பறையிசை கலைஞர் பத்மஸ்ரீ ஆசான் வந்திருக்காரு. அப்புறம் நம்ம சூப்பர் சிங்கரோட 11 டைட்டில் வின்னர் நிக்கில் வந்திருக்காரு.
அப்புறம் கலைமாமணி கோவிந்தராஜ் வந்திருக்காரு, அவர் மரக்கால் ஆட்டத்துல ஃபேமஸ். அப்புறம் கின்னஸ் புகழ் நாட்டியம் அனுஷாஸ்ரீ வந்திருக்காங்க கோவை. எல்லாரும் ஒவ்வொரு கலைகள்ல நல்ல புகழ் பூத்தவங்க, வந்து கண்டிப்பா பாருங்க. எத்தனை மணிக்கு சொல்ல வருவாங்க? அவங்க மேடையில வந்து அவங்க ஒரு 12ல இருந்து 12:30 ஏற ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் இருக்கு. சிறப்பு. லோக்கல் ப்ரோக்ராம் வந்து கண்கண்டு மட்டும், அதனை தொடர்ந்து அவங்க ஆமா கண்டிப்பா ஒரு ஆட்களை வண்டிட்டு போயிருவாங்க. ஆமா 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 வாங்க எல்லாரும் வாங்க, வந்துட்டே இருங்க, உங்களுக்காக காத்திருக்கோம். நன்றி ஐயா. நான் அதுதான் முதலும் இந்த இதுல போட்டிருந்தேன். அனகன் பாபு அவர்களின் தலைமையின் கீழ் 14 ஆண்டுகளாக எல்லோரும் செயற்பட்டு வருகிறீர்கள். உண்மையிலே பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ரொம்ப நன்றி. ஆஸ்திரேலியாவில் பெருமையாக சொல்லக்கூடிய அளவில் முதல் இந்த சிட்னியில் சித்திரை திருவிழாவை அறிமுகப்படுத்தி இன்றும் ஞாபகமா இருக்கிறது. காசலில் துவங்கியிருந்தீங்க, சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கீங்க. ரொம்ப நன்றி ஸ்ரீ, உங்களோட சப்போர்ட்டுக்கு. எல்லாரும் வாங்க. நன்றி. ஆமாம் நேர்களே, இவ்வாறாக சிறப்பாக இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் நடப்பது என்பது லேசான காரணம். பல வடிவாக செய்திருக்காங்க. நல்ல வாழ்த்துக்கள்.